வார்த்தையை நான் நேசிப்பேன், வார்த்தையை நான் வாசிப்பேன், வார்த்தையை விசுவாசிப்பேன், தேவ சத்தம் நான் கேட்பேன். வார்த்தை என்னை ரட்சிக்கும், வார்த்தை என்னை போஷிக்கும், வார்த்தை என்னை வழிநடத்தும், என்னை பரிசுத்தமாக்கிடும். வார்த்தை என்னை ரட்சிக்கும், வார்த்தை என்னை போஷிக்கும், வார்த்தை என்னை வழிநடத்தும், என்னை பரிசுத்தமாக்கிடும். வார்த்தை நம்பத்தக்கது, வார்த்தை வல்லமை உடையது, வார்த்தை வாழ்வு கொடுப்பது, வார்த்தை சத்தியமானது. இயேசுவே என் நேசரே, என்னோடு நீர் பேசுமே, எந்தன் வாழ்வை மாற்றுமே, உம்மை போல ஆக்குமே. இயேசுவே என் நேசரே, என்னோடு நீர் பேசுமே, எந்தன் வாழ்வை மாற்றுமே, உம்மை போல ஆக்குமே. ஆமாண்டவரே, வார்த்தையினாலே எங்களை உருமாற்றுங்க, எங்களை வணைந்து உருவாக்குங்க கர்த்தாவே. உடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தாரும். உடைய வேத வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம், கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசி எங்களை மாற்றி எங்களை உருவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றமான சூழ்நிலைகள் அவர்கள் இருந்தபோது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஒருவேளை உலக பிரகாரமாக அவர்கள் வசதியோடும் ஆசீர்வாதத்தோடும் இருந்திருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பயங்கரமான நெருக்கப்பட்ட ஒரு சூழல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். விக்கிரக ஆராதனை, கடவுளை பற்றிய அவருடைய வார்த்தையை பற்றிய அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் இவர்கள் சரியாக ஜனங்களை வழிநடத்தவில்லை. சமுதாயத்தில் ஏராளமான அநியாயங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களை உடன்படிக்கையில் அவர்களை அழைத்திருந்தார். அந்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. ஆனால் இந்த ஓசியா புத்தகம் நமக்கு தெரியும், ஒரு வேசியை ஆண்டவர் திருமணம் செய்து கொள்ள சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை. அப்படிப்பட்ட ஒரு உண்மை இல்லாத, ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாத ஒரு மனைவியை இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லுகிறார். அந்த புத்தகத்தில் தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இது ஆண்டவர் என்ன டோனில் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோன்னா, ரொம்ப வேதனையோடு சொல்கிறாரு, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. இது ஆண்டவருடைய ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல். இந்த பகுதியில் அவங்க சொல்கிற காரியம், ஆண்டவர் அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, புலம்பலோடு ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். என் ஜனங்கள்
ஏனென்றால் ஆண்டவர் நேசித்த அவருடைய மக்கள் இப்படி அழிந்து போவது அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம குடும்பங்களில், சில குடும்பங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம பார்த்துருப்போம். நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி எல்லா முயற்சிகளையும் எடுப்போம், செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம். ஆனால் பிள்ளைங்க சில நேரத்தில் சரியான வழியை விட்டு தவறி சில தப்பான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுகிறதை நம்ம பார்க்கும்போது நம்ம மனம் ரொம்ப வேதனை அடையும். ஐயோ, என் பையன் எப்படியோ இருக்குன்னு நினச்சேன், இப்படி ஆயிட்டானே அப்படின்னு அங்கலாய்ப்போடு நம்ம பேசுவோம் இல்லையா? அதே போல தான் அவர் இந்த பகுதியில் ஆண்டவர் புலம்புகிறார், அங்கலாய்க்கிறார், வேதனையோடு சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம மனசில் ஒரு பெரிய கேள்வி எழும்பும். என்ன கேள்வினா, ஆண்டவர் நேசிக்கிறாரா? ஏன் ஹெல்ப் பண்ணலை? என்னுடைய வாழ்க்கை இப்படி அழிவை நோக்கி போயிருச்சே, இல்லை அழிவு என் வாழ்க்கையில் இருக்குதே, ஆண்டவர் ஏன் ஹெல்ப் பண்ணலை? ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். ஆண்டவர் ஏன் என்னை காப்பாற்றவில்லை? அடுத்த ஒரு கேள்வி நம்ம மனசில் எழும்பும். என்னன்னா, கடவுளுக்கு வல்லமை இருக்குதா? ஏன் இந்த அழிவிலிருந்து என்னை காப்பாற்றவில்லை? ஆண்டவருடைய பிள்ளையாகி ஏன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணலை? அவரால் ஹெல்ப் பண்ண முடியலையா? வலிமை இல்லையா? அவருக்கு வல்லமை இல்லையா? ஆனால் நம்ம இங்கே கவனிக்கிற காரியம் என்னென்னா, அறியாமையே, என்னுடைய அறியாமையே அழிவுக்கு காரணம். ஆண்டவருடைய அன்பு குறைவு இல்லை, ஆண்டவருடைய வல்லமை குறைவு இல்லை, என்னுடைய அறியாமை, லேக் ஆஃப் நாலேஜ். அது மட்டுமல்ல, நான் இந்த அறிவை வெறுத்து விட்டேன் அப்படின்றத சொல்றார். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ரிஜெக்ஷன் ஆஃப் நாலேஜ். அது மட்டுமல்ல, நீ என் வேதத்தை மறந்தாய் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்து, அதை புறக்கணித்து, அதை மறந்ததனுடைய விளைவு அறியாமை. ஏன் அறிவை ஏன் அசட்டை செய்கிறோம்? இஸ்ரவேல் மக்கள் அசட்டை செய்தார்கள். நம்ம கூட சில நேரங்களில் அறிவை நாம் அசட்டை செய்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, மற்ற காரியங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம். உலக ஞானத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். நம்ம அறிவுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம், இதை எனக்கு செய்ய தெரியும், என் லைஃபினுடைய டெசிஷனை என்னால் எடுக்க தெரியும், இந்த பிரச்சனைகளை சமாளிக்க எனக்கு முடியும், எனக்கு தேவ ஞானம், தேவ வழிநடத்துதல் தேவையில்லை என்ற ஒரு பெருமை, நம்முடைய பெருமையினால ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் அசட்டை செய்து விடுகிறோம். உலகத்திலேயே பெரிய ஞானி நமக்கு தெரியும், சாலமோன். அவனை விட யாரும் ஞானத்தில் பெரியவங்க யாருமே இல்லை. அவ்வளவு ஞானமுள்ள இந்த சாலமோன் எடுத்த நிறைய தீர்மானங்கள் தவறான தீர்மானங்கள். ஏன் அப்படின்னா, அவனுடைய ஞானத்தில் அவன் எடுத்தான். கடவுளுடைய வார்த்தை சொல்லியிருந்த சில
எளிமையான காரியத்தை மீறி அவன் செஞ்சான். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் பலமுறை அவனுக்கு தரிசனமாகி எச்சரிப்பு கொடுத்தார். அந்த எச்சரிப்பு கூட அவனால் கேட்க முடியல. அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. ஞானம் இருந்தது, ஆனால் அவன் ஞானத்தினாலே எடுத்த தீர்மானங்கள் ஆசீர்வாதமாக அமையவில்லை. சாலமோன் ராஜா அவன் ஞானத்தில் செய்த முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவனுடைய நாட்களில் சுற்றி இருந்த ராஜாக்கள் யாருமே சண்டைக்கே வரல. என்ன பண்ணார் தெரியுமா? ஞானம் இருந்ததுனால ஆயுதமே அவருக்கு தேவையே போடல, சண்டையே போடல. எப்படி சண்டையே போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? சுற்றி இருந்த எல்லா ராஜாவுடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாராவது சண்டைக்கு வருவாங்களா? யாருமே சண்டைக்கே வரல. ஆனால் என்னாச்சு தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுடைய அழிவுக்கு காரணமே அதுதான். சுற்றி இருந்த எல்லா ராஜாக்களுடைய மகளும் திருமணமாகி இங்கே எருசலேமுக்கு வரும்போது என்ன பண்ணாங்க? சீர்வரிசையில் அவங்க கடவுளையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்தது. அதுக்கு பின்னாடி இஸ்ரவேல் அதிலிருந்து வெளியில் வரவே முடியல. மொத்த தேசத்துடைய அழிவுக்கே காரணம் சாலமோனுடைய அறிவு. எந்த மனுஷனுடைய அறிவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மிஞ்சின அறிவு இல்லை. அதனால தான் ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் உண்டு. அதில் சொல்கிற காரியம், கடவுளுடைய வார்த்தையை நம்பி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏசாயா 35:7. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏன் அப்படின்னா, they rely on God's wisdom. கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்க புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தேவ ஞானத்தை இல்லையா நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு அவங்க பெரிய புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கண்ணை மூடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், அது தேவ ஞானத்தை உடையது. ஆனால் அவங்க அறிவை அசட்டை பண்ணினாங்க. காரணம், அவங்க பெரிய புத்திசாலின்னு தங்களை நினச்சிக்கிட்டாங்க. அதனால் தேவ ஆலோசனையை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க பாவத்தை விரும்பினார்கள், நீதியை வெறுத்தார்கள். ஆகையினால தேவ ஆலோசனையை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாவத்தை விரும்பினவங்க யாரும் தேவ நீதியை வெறுப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய பாவத்தினுடைய இச்சையை விரும்பினார்கள், இருளை விரும்பினார்கள், பாவ சிற்றின்பத்தை விரும்பினார்கள். அது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையும் அறிவையும் அவர்கள் அசட்டை பண்ணினதுக்கு காரணம் என்னன்னா, பாவத்தை இந்த தேவ ஆலோசனை எக்ஸ்போஸ் பண்ணும், அது லைட் மாதிரி. அதனால் லைட்டு கிட்ட வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இருக்கிற எல்லா அழுக்கையும் காமிச்சிடும். அதனால் ஒன்று லைட்டை ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டினா லைட்டை விட்டுட்டு போயிடணும், இல்லாட்டினா சுத்தம் பண்ணிடணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கிட்ட வந்தால் ஒன்று நான் பரிசுத்தம் ஆயிடணும், இல்லாட்டினா வெளிச்சத்தை விட்டு போயிடணும். நிறைய பேர் என்ன செய்ய விரும்புனாங்க அப்படின்னா, ஐயோ வேணாம்ப்பா, அது ரொம்ப நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் நம்ம இருளையே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வெளிச்சத்தை விட்டு விலகி போக விரும்பினார். அதனால தான் அவங்க அறிவை அசட்டை செய்தார்கள். தேவ வசனம் கொடுக்கப்பட்டது, நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை கவனிக்க விரும்புறதில்லை. ஆராதனையில் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை, கடவுளுடைய வார்த்தையை கவனிப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை தனியாக படிக்கிறதற்கு நேரம் எடுப்பதில்லை.
ஆக்டிவிட்டீஸ், ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அமர்ந்து வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. சர்ச் ரூலில் நிறைய பேர்த்துக்கு நிறைய ரூல் தெரியும். ஆனால் முக்கியமான ஒரு ரூல், நான் கவனித்த ஒரு ஆச்சரியமான ஒரு ரூல் என்னென்னா, பி கான்ஃபரன்ஸ் மெம்பராக யார் இருக்க முடியும் அப்படின்றதுக்கு அவங்க திரு வார்த்தையையும் திருவிருந்தையும் அசட்டை பண்ணாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. மற்ற எல்லா ரூலையும் நம்ம ரொம்ப தீவிரமாக கவனிப்போம். ஆனால் இந்த ரூல் என்ன சொல்லியிருக்கு, அவர் ஒழுங்காக திருவிருந்து எடுக்கிறவராக இருக்கணும், திரு வார்த்தையை கவனிக்கிறவராக, ஏற்றுக்கொள்பவராக. இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய தாசர்கள் எவ்வளோ கவனமாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் திருச்சபையினுடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளவோ செயல்படவோ முடியும். ஆகையினால கடவுளுடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிப்பது அழிவுக்கு நேராக வழி நடத்தும். கார் ஓட்ட தெரியாமல் கார் எடுத்த என்ன ஆகும்? எங்கள் ஊர்லலாம் விபத்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோட்டில் வாகனங்கள் அதிகமாக வராது. ஆனால் சென்னையில் கார் ஓட்ட தெரியாமல் கார் எடுத்தோம்னா, கார் ஓட்ட தெரிஞ்சாலே விபத்து நடக்கிறது சகஜம். ஆனால் கார் ஓட்ட தெரியலன்னா அவ்வளோதான், விபத்து நிச்சயம். நிறைய இந்த யுத்தம் நடந்துகிட்ருக்கு. யுத்தத்தில் நல்ல ஆயுதங்கள் இருந்து கூட அதை சரியாக பயன்படுத்த தெரியலன்னா தோல்வி நிச்சயம், அழிவு நிச்சயம். இருட்டில் போய் குழியில் காலை வச்சிட்டோன்னா டெஃபினட்டாக விழுந்துருவோம், அழிவு நிச்சயம். கடவுளுடைய வார்த்தையை அறியாமல், கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு நம்ம இருப்போம்னா நமக்கு அழிவு நிச்சயம். இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற ஒரு முக்கியமான காரியம், ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஒருவேளை இது ஆண்டோடைய ஜனத்திற்கு பொருந்தாது. ஆனால் பொதுவாக ஜனங்கள் அழிந்து போவதற்கு, சங்காரமாவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சுவிசேஷத்தை கேட்காமல் இருப்பது, நற்செய்தியை கேட்காம அறியாமல் இருப்பது, பல தவறான காரியங்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தர் கூட, அவர் ஃபாதராக இருந்து கூட ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் ரொம்ப காலம் அவருக்கு தெரியாது. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, சுவிசேஷம் புரிந்து கொள்ளப்படவில்லை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. எப்படி பிழைப்பது என்று தெரியல. பல காரியங்களை ட்ரை பண்ணிட்டு இருந்தார். நான் வேதவசனம் சொல்கிற முக்கியமான ஒரு காரியம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அழிவுக்கு தப்பிக்கொள்வது எப்படி? விசுவாசத்தினால. அது அறியாமல் இருக்கும்போது அழிவு நிச்சயம். சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு, நியாயப்பிரமாணம் நம்மை பாதுகாக்க கடவுள் கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த கட்டளைகள்? இந்த கட்டளைகள் எல்லாம் சிக்னலில் இருக்கிற ரெட் லைட் மாதிரி. நிறைய நேரத்தில் நமக்கு அந்த ரெட் லைட்டை பார்த்தோன்னே இரிட்டேட்டிங்காக இருக்கும், அடடாடா போட்டாங்கப்பான்னு யோசிக்க தோணும். ஆனால் அதை மீறி நம்ம போனோம்னா வர்ற வாகனங்கள் நம்மை மோதி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை
ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இட்ஸ் a great reward for me. ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்தபடியாக நம்ம கவனிக்கிற காரியம், கடவுளுடைய வார்த்தையை அறியாதிருந்தால் அசட்டை பண்ண என்ன நடக்கும்? பலவிதமான பிரச்சனைகள் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்தால், 25ஆம் வசனம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். 29ஆம் வசனத்தில், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அற்புதமான ஒரு பிராமிஸ் ஒன்று இருக்கும். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். தெரியுமா அந்த வசனம் உங்களுக்கு? அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். இது பிராமிஸ். இது எங்க இருக்கு இந்த பிராமிஸ்? நீதிமொழிகள் 1:28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன்? எப்போதும் வழக்கமாக இருக்கிற பிராமிஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்காது. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? கொடுக்க மாட்டேன்கிறாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அந்த பிராமிஸ் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன்? நான் கூப்பிட்ட போது அவங்க கேட்கல, அதனால இப்போ அவங்க கூப்பிடும்போது நான் கேட்க மாட்டேன். ஏன் ஆலோசனையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், அதனால அவங்க ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். அப்போ என்ன முக்கியம்? ஏன் ஜனங்கள், என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் நான் கேட்கறது இல்லை. அவர்களை அழிந்து போக விட்டு விட்டேன். எதுக்காக அப்படின்னா, அவங்க என் ஆலோசனையை தள்ளிட்டாங்க. நான் சொன்னபடி செய்யலை, எனக்கு கீழ்ப்படியலை, என்னுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தவில்லை, என்னுடைய வார்த்தையை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இந்த மொழிபெயர்ப்பில் பாருங்க, இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நான் சொல்லுவதை கவனிக்க நீங்கள் மறுத்து விட்டீர்கள். நான் உதவ முயன்றேன், நான் கை கொடுக்க வந்தேன், ஆனால் என் உதவியை ஏற்க மறுத்து விட்டீர்கள். ஆண்டவர் ஆலோசனை கொடுத்ததை பற்றி என்ன சொல்றாரு? அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குதா? தூக்கி விடுறதுக்கு கை கொடுக்க வந்தாராம். நம்ம என்ன பண்ணிட்டோமா? கையை பிடிச்சிக்கல. எப்படி உதவி செய்வார்? ஏன் ஆண்டவருடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள்? அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிட்டாங்க. அவர் சொன்னதை கேட்கல, அவருடைய வார்த்தையை கேட்கவோ கவனிக்கவோ முக்கியத்துவம் கொடுக்கல, வசனத்தை தியானிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விட்டு தேவையில்லாத காரியங்களிலே நாட்டம். ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியல, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்து விட்டார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்.
ஏன் ஆண்டவருடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள்? ஆண்டவருடைய ஜனங்கள் சங்காரமாகணுமா? ஆண்டவருடைய ஜனங்களுக்கு அழிவு உண்டா? இல்லவே இல்லையே. ஆண்டவர் அவர்களை நிச்சயம் பாதுகாப்பாரு, நிச்சயம் ஆசீர்வதிப்பாரு, நிச்சயம் தப்பு வைப்பாரு, நிச்சயம் விடுவிப்பாரு. நீங்க ஆண்டவரே சொல்றாரு, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நடக்குது அப்படி. காரணம், ஆண்டவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தையை அசட்டை செய்து விட்டார்கள். அவர் உதவி செய்ய முயன்றார், அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர்களை தப்புவிப்பதற்கு ஆலோசனை சொன்னாரு, கேட்கல, கீழ்ப்படியல. ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்தால் என்ன நடக்கும்? பொறுப்பில் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை ஆகையால் நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் கீழ்ப்படியாததுனால சங்காரம் உண்டாச்சு. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உலகிற்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய பாதையை அவர்கள் போதிக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அந்த பர்பஸ் நிறைவேறல. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஆசாரியர்களை ஏற்படுத்தி இருந்தார். ஆசாரியர்களுடைய ரோல் என்ன? உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து சொன்னபோது இப்படி நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தில் 33:10, உபாகமம் 33:10, லேவி கோத்திரத்தார் என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உம்முடைய சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியும் இடுவார்கள். செஞ்சாங்களா? மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். என்ன அறிவு? வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். He is the messenger of God. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க தேடுறாங்களாம். ஆசாரியர்களுடைய வாயில. ஆனால் அங்கே என்ன நடந்தது? டிஸப்பாயின்மெண்ட். ஜனங்கள் அறிவில்லாமையில் இருந்ததற்கு ஒரு காரணம், போதிக்க வேண்டிய இந்த ஆசாரியர்கள் கடவுளுடைய வார்த்தை சரியாக போதிக்கலை, கேட்க வேண்டியவங்க கேட்கலை. போதிக்க வேண்டியவங்க போதிக்கலை, கேட்க வேண்டியவங்க கேட்கலை. ஆகியனாலே கர்த்தருடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இது புதிய ஏற்பாட்டில் பாஸ்டருடைய ஒரு டியூட்டி தான். ஆனால் இது பாஸ்டருடைய டியூட்டி மட்டும் கிடையாது. 1 பேதுரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டம். தேவனுடைய பிரமாணத்தை, தேவனுடைய பாதையை, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்யலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார்?
இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாக இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் அழிவு வந்துச்சு. அவனுடைய பொறுப்பில் அவனுடைய பாதிப்பு எப்படி இருந்தது? ஆண்டவர் அவனை அந்த பொறுப்பிலிருந்து தள்ளிவிட்ட ஒரு சூழலை நாம் இங்கே பார்க்கிறோம். மூணாவது முக்கியமான ஒரு காரியம், சந்ததியில் இந்த அறியாமையினுடைய விளைவை பார்க்கிறோம். ஆண்டுடைய ஜனங்கள் அறியாமையில் இருந்ததனுடைய பாதிப்பு அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு, அவங்களுடைய பொறுப்பில் இருந்தது, அவங்க ஊழியத்தில் இருந்துச்சு, அவங்களுடைய பணியில் இருந்தது. அது மட்டுமல்ல, அவங்களுடைய சந்ததியில் இருந்துச்சு. சந்ததியில் என்ன இருந்துச்சு? பிள்ளைகளை எப்படி பாதிச்சிச்சு? நான் கடவுளுடைய வார்த்தையை அசட்டை செய்ததால் நான் அதன்படி நடக்க மாட்டேன். அதனால என்ன நடந்துச்சு? எனது பிள்ளைகளுக்கு தவறான மாதிரியை நான் வைக்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தை அறியாமல் இருந்தேன்னா என் வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குமா? வாய்ப்பில்லை. ஆண்டவருடைய வழியை நான் அறியாமல் இருந்தேன்னா அந்த வழியில் நான் நடப்பேனா? நடக்க மாட்டேன். நான் எந்த வழியில் நடக்கிறேன்னா என் பிள்ளைங்க என்னைய ஃபாலோ பண்ணுவாங்க. நான் கர்த்தருடைய வேதத்தை மறந்தா ஆண்டவர் என் பிள்ளைங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தை சேர்த்து வைப்பது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம், நான் ஆண்டவருடைய பாதையில் நடப்பது முக்கியம். நல்ல ஒரு மாதிரியை பிள்ளைகளுக்கு முன்பதாக வைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், என் லைஃப்பில் இருந்த கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான். ஏன்னா பலர் பண்ண பிரசங்கத்தை விட அவங்க செஞ்ச காரியங்கள் என் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாருன்னு எங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெபத்தை பற்றி பல பிரசங்கம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜெபம் என் வாழ்க்கையில் உண்டு பண்ணின தாக்கத்தை போல வேறு எதுவும் உண்டு பண்ணதே இல்லை. எல்லாரையும் சமமாக நடத்தணும், எல்லாரையும் நேசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது பைபிளில் நல்ல போதனை இருக்குது. ஆனால் அதை நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். என் கூட நிறைய பிள்ளைங்க எங்கள் அப்பா வளர்த்தாங்க. 2 பிள்ளைங்க ஆதிவாசி பிள்ளைங்க எங்கள் கூட வளர்ந்தாங்க. எங்களை போலவே அவங்களையும் எங்கள் அப்பா அம்மா நடத்தினதை நான் பார்த்ததுனால திருச்சபையில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள் நான் பார்த்தபோது எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா அது எங்கள் அப்பா செய்து காண்பித்ததை நான் பார்த்ததுனால அது மிகப்பெரிய தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணினது. ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிப்பது தான் ரொம்ப முக்கியம். பிரசங்கம் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம பிள்ளைங்க நம்ம வார்த்தையை விட நம்முடைய செயல்களை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தை நம்ம மறக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்து வாழும்போது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பாதிப்பை அது கொண்டு வந்துவிடும். கடவுளுடைய வார்த்தையை எனக்கே தெரியலன்னா என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி கற்றுக் கொடுப்பேன்? ஆகையினால கற்றுக் கொடுக்க முடியாது. சந்ததியில் மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்னா என்ன சொல்றாரு? அந்த வசனம் நமக்கு தெரியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வதிப்பார்? அவர் நினைச்சிருக்கிறார். மறந்துட்டார்னா இங்கே தான் சொல்றாரு, மறந்து விடுவேன். கடவுள் என்ன சொல்றாரு? ஐ வில் வித்ரா மை ஃபேவர் ஃப்ரம் யுவர் children, my protection, my blessing from your children.
எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் இல்லை? கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு தூரம் நேசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் திருச்சபையில் இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்க நேரத்தில் ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி நான் அதிகமாக பார்க்கல. ஆனால் பொதுவாக நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆலயத்தில் பைபிளும் ஃபோனில் வச்சுக்குவாங்க. அவங்க பைபிளை பார்க்குறதா நம்ம நினச்சிக்கணும்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க, டைம் பாஸ். கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினா ஆசீர்வாதத்தை பெறுவது கடினம். தெய்வ ஆலோசனை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு திருச்சபை முக்கியப்படுத்தாத ஒரு விஷயம் வேத ஆராய்ச்சி. சுகமளிக்கும் கூட்டம் திரளாக மக்கள் வருவாங்க. என்ன கிறிஸ்தவங்க எல்லாருமே வியாதியாக தான் இருப்பாங்க. ஜெபக்கூட்டம் கொஞ்சம் குறையும். பைபிள் ஸ்டடி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம்னா வரவே மாட்டாங்க. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம திருச்சபையில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அப்படி இல்லை சால்ட்டு இன்ஸ்டியூட்லேருந்து அண்ணன் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கணும்னு அநேகர் கேட்டுக்கொண்டாங்க. வேதத்தை கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. போன வாரம் நான் பிஎஸ்எஃப்பை பற்றி சொன்னது கூட காரணம் அதுதான். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். நான் பணி செய்த நிறைய இடங்களில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது. ஆங்கிலத்தில் இருக்கிற நோட்ஸை படிக்கவோ அவங்க பண்ணுற செய்தியை கேட்கவோ முடியாது. தமிழில் தான் அவங்க கேட்க முடியும். வசனம் கிடைக்காத சூழலில் நிறைய மக்கள் இருக்காங்க. நல்ல கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அநேகர் ஆயத்தமாக இல்லை. நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, உண்மைதான். ஆனால் எல்லா வேலைகளை விட முக்கியமான காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம், தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் உம்முடைய அங்கலாய்ப்பை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அங்கலாய்ப்போடு வேதனையோடு நீங்கள் சொன்ன ஆண்டவரே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கேட்டோம். எங்களை குறித்து நீர் அப்படி அங்கலாய்க்காதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்க உதவி செய்யுங்க. அநேக நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணம் நாங்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் செய்த தவறான காரியங்கள், நாங்கள் எடுத்த தவறான தீர்மானங்கள், உடைய வார்த்தையை அறியாமல் செய்த காரியங்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி விரும்பி நீர் கொடுத்த ஆலோசனைகளை நாங்கள் கவனிக்க மறுத்துவிட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை செலவிட உதவி செய்யுங்க. வீணா ஆண்டவரே பல காரியங்களில், ஃபோனில் தேவையில்லாத காரியங்களெல்லாம் நாங்கள் பார்த்து நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம் ஐயா. கிருபையா எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய அழிவுக்கு எங்களை தப்புவிக்கும்படியான ஆலோசனைகளை கவனிக்க, கேட்க, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய தவறான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. உடைய பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய தயவுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையாய் தாங்கி வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை மொக்கையர் எடுக்கிறோம் ஆண்டவரே. அதை மாத்திரமல்ல, எங்களை சுற்றிலும் வாழ்கிறவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, சியோனிலிருந்து வேதம் புறப்படும் என்று சொன்னீங்களே, அப்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து, எங்களுடைய திருச்சபையில் இருந்து, எங்களுடைய குடும்பங்களில் இருந்து உடைய வார்த்தை
அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.